அனைவருக்கும் வணக்கம். நான் அருப்புக்கோட்டை அண்ணாமலையார் ஜோதிடர் நிலையத்திலிருந்து உங்கள் ஆஸ்தான ஜோதிடர் ஜெய்சங்கர் பேசுகிறேன். புத்திரக்காரனாகிய குரு பகவானை ஆட்சி வீடாக கொண்ட மீனராசி அன்பர்களே வணக்கம். இந்த பராபவ ஆண்டில், இந்த தமிழ் புத்தாண்டில் உங்களுக்கு என்னென்ன பலன்கள் கொடுக்க காத்திருக்கு அப்படிங்கிறத இப்போ வரிசையாக பார்த்துக்குவோம். முதலில் இந்த வருஷம் நடைபெறக்கூடிய பயிற்சிகள், குரு பயிற்சி, சனி பகவான் மற்றும் ராகு கேது பயிற்சி இந்த வருஷம் இருக்குது. இதில் சனி பயிற்சி ஏற்கனவே வந்துருச்சு. குரு பயிற்சி வருகின்ற ஜூன் 1ஆம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு 5ஆம் இடத்துக்கு போகிறார். பிறகு அவரே அக்டோபர் 31ஆம் தேதி அதிசாரமாக 5லிருந்து 6ஆம் இடத்துக்கு போகிறார். அப்புறம் ஜனவரி 24ஆம் தேதி அன்று அவரே வக்ரகதியில் திரும்பவும் 5ஆம் இடத்துக்கே வந்துடுறார். சரிங்களா? சனி பகவான் உங்கள் ராசியிலேயே இந்த வருஷம் பூரா இருக்கார். சரி, டிசம்பர் 5ஆம் தேதி ராகு பகவான், சரிங்களா, 12ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்திற்கும், கேது பகவான் 6ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்திற்கும் வர்றாங்க. சரிங்களா? இந்த மாற்றங்கள் இந்த ஆண்டு பராபவ ஆண்டில் நிகழுது. சரி, இதனால் என்ன பலன்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பிறக்கும். சரிங்களா? குழந்தை கருத்தரிக்கும். அதே போல் மாணவர்கள் நன்றாக படிப்பாங்க, படித்து மேல்நிலைக்கு வருவாங்க. சரிங்களா? தொழில் நிறுவனங்கள், வியாபார நிறுவனங்கள் நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை அதிகமாக இருக்கும், அலைச்சல் அதிகமாக இருக்கும், வேலை பார்க்கவே முடியாத அளவுக்கு பிஸியாக நடக்கும், ஆர்டர்கள் குமியும் உங்களுக்கு. அப்படிங்கிறப்ப உங்களுக்கு சரியான தூக்கமின்மை ஏற்படும். ஸோ உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் கெடும். அதனால் நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சரிங்களா? கோயில்களுக்கு டூர், அதாவது இன்ப சுற்றுலா மாதிரி உங்களுக்கு புனித சுற்றுலா, ஒரு தடவை திருவண்ணாமலை இந்த மாதிரிலாம் போயிட்டு வாங்க, சிறப்பு. திருச்செந்தூர் போயிட்டு வாங்க, ரொம்ப நல்லது. சரிங்களா? சரி, அதே போல் திருமணம் ஆகாத நபர்களுக்கு இந்த ஆண்டு திருமணம் நிச்சயமாக கைவிடும். சரிங்களா? மொத்தத்தில் மீனராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் மிகச்சிறந்த ஆண்டு. என்ன, ஆனால் உடல் நலத்தில் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். எங்கேயாவது டூர் போகிற இடங்களில், நீர்நிலைகளில் நீங்கள் டூர் போகிறீங்க அப்படின்னா ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கும். ஏன்னா இந்த ஆண்டு உங்களுக்கு மீனராசி நேயர்களுக்கு நீரில் கண்டம் இருக்குது. அதனால் ரொம்ப கவனமாக இருக்கும். நீர்நிலைகளில் சுற்றுலா செல்லும்போது ரொம்ப ரொம்ப கவனம். நீங்கள் நீருக்குள்ளே, தண்ணிக்குள்ளே போகாதீங்க. கூட வந்தவங்க போயிட்டு வரட்டும், நீங்கள் போகாதீங்க. சரிங்களா? மற்றபடி இந்த ஆண்டு மிகச்சிறந்த ஆண்டு. நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் கொஞ்சம் தாமதமான வெற்றி தான் கிடைக்கும். ஆனால் நிறைய முயற்சிகள் பண்ண வேண்டியிருக்கும். முயற்சி பண்ணுங்க. சரிங்களா? உங்களுடைய பழைய கடன்கள் வசூலாகும். இந்த வருஷம் பழைய வண்டி, பழைய வீடு, அல்லது ஏற்கனவே கட்டப்பட்ட புது வீடு, நீங்கள் கட்டாமல் புதுசாக கட்டணும், இந்த மாதிரி வீடு, மனை, வாகனம் செகண்ட் ஹேண்டில் வாங்குறதுக்கு உங்களுக்கு யோகம் இருக்குது இந்த வருஷம். அதே போல் வியாபார நிறுவனங்களாக இருந்தாலும் நீங்கள் அதில் புதுப்பிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதனால் இந்த ஆண்டு மொத்தத்தில் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். அதனால் நீங்கள் செய்ய வேண்டியது சனிக்கிழமைகளில் நவக்கிரக வழிபாடு, சனி பகவானுக்கு ஒரு எல் தீபம் ஏற்றிருங்க. வியாழக்கிழமை அன்று குரு பகவானுக்கு நெய் விளக்கு ஏற்றுங்க. நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.